தினமொரு வசனம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். வியாபாரம் செய்து மிகவும் வசதிமிக்க நிலைமையில் இருந்த ஒருவருக்கு ஆன்மீக வாழ்வில் அதிக ஆர்வம் ஏற்பட்டது. எனவே அவர் தன் சொத்துக்களை எல்லாம் ஆன்மீக ஆசிரமம் ஒன்றிற்கு கொடுத்துவிட்டு அங்கேயே தங்கிவிட்டார். உபன்யாசங்கள் கேட்பதிலும் மந்திரங்கள் ஓதுவதிலும் ஆன்மீக நெறிகளை குறித்த புத்தகங்களை படிப்பதிலும் பிரார்த்தனைகள் செய்வதிலும் தன்னுடைய நேரங்களை முழுமையாக செலவழித்தார். ஆனால் இதுவல்ல உண்மையான ஆன்மீக வாழ்க்கை. ஆன்மீக வாழ்க்கை என்பது எங்கேயோ அமர்ந்து கொண்டு பிரார்த்தனை செய்வதும் பக்தியுடன் பாடுவதும் உபதேசங்கள் கேட்பதும் கடவுளை துதித்து கொண்டும் இருப்பது அல்ல. எனக்கு கோயில் கட்டி என்னை வழிபட்டு கொண்டிரு, என்னை பாடி துதித்து கொண்டிரு, வேறு வேலை எதுவும் செய்யாமல் பிரார்த்தனை செய்து கொண்டிரு என்று வழிபாடுகள் சார்ந்த ஆன்மீகத்திற்கு தேவன் அழைக்கவில்லை. ஆன்மீகம் என்பது ஒரு ஆக்கப்பூர்வமான விளைவுகள் ஏற்படுத்தும் செயல்பாடுகள் சார்ந்தது. ஆதாமை பார்த்து பலுகி பெருகு என்றார். நோவாவிடம் ஒரு பேழையை கட்டச் சொன்னார். ஆபிரகாமை ஒரு பெரிய சந்ததியை உருவாக்க அழைத்தார். மோசேயை இஸ்ரவேல் மக்களை கானானுக்கு வழிநடத்துவதற்காக அழைத்தார். யோசேப்பை அந்நிய நாட்டிற்கு அதிபதியாக செய்தார். தானியேலை தேவனை அறியாத நாட்டில் உயர் பதவி வகிக்க செய்தார். நெகேமியாவை இடிந்து கிடக்கும் எருசலேம் மதில்களை கட்டும்படி ஏவினார். இயேசு தம்முடைய சீடர்களிடம் உலகமெங்கும் போய் நற்செய்தி அறிவிக்கச் சொன்னார். தேவ மனிதர்கள் யாவரும் ஒரு ஆக்கப்பூர்வமான பணியை செய்ய அழைக்கப்பட்டவர்களே. தேவன் ஒரு வேலையை செய்திடவே நம்மை அழைக்கின்றார். ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டிற்காகவே நம்மை தெரிந்து கொள்கின்றார். ஆனால் அந்த வேலையை அல்லது செயலை வெற்றியாக தேவபக்தி வெளிப்படும் விதமாக செய்ய வேண்டும். நாம் செய்யும் பணியில் அல்லது வேலையில் தெய்வீக வாசனை வீச வேண்டும். தெய்வீக குணாதிசயங்களும் உயர்ந்த பண்புகளும் பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் ஆன்மீகமாக வாழ்தல். நாம் செய்கின்ற வேலைகளில் மிக முக்கியமானது சமுதாயத்தின் நடுவில் கர்த்தரை வெளிப்படுத்தி வாழ்கின்ற ஆவிக்குரிய சாட்சி வாழ்க்கை ஆகும். அதற்கு தேவையான வலிமையும் ஆற்றலும் பெறவே ஜெபம், வேத தியானம், ஆராதனை, துதி, உபவாசம் போன்றவை. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தையும் தேவ வழிகாட்டுதல்களையும் பிரதிபலிக்கும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.